இந்த பதிவு யாருக்கானதுன்னா, முன்னாள் முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய தங்கை அக்கா எம்பி கனிமொழி அவர்களுக்கும் தான். ரீசெண்டாக ஐயா எடப்பாடியார் அறிவிச்சிருந்த குளிர்சாதன பெட்டியை பற்றி ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தாங்க. கனிமொழி அக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டங்களில் யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, இது ஒரு அனாவசியமான ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, அக்கா மாளிகையில் வாழ்கிறவங்க, மாடி மேலே நின்று பக்கத்து மாடியையும் அப்பார்ட்மெண்ட்டையும் பார்த்தா உங்களோட பார்வை அப்படி தான்க்கா இருக்கும். கொஞ்சம் குனிஞ்சு கீழே உள்ள குடிசைகளையும் ஓட்டு வீட்டுகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வித்தியாசங்கள் தெரியும். அந்த பெரிய மனப்பான்மையில் இருப்பாங்கன்னு சொல்லி அண்ணன் வேல்முருகன் சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் நீங்களா உங்களோட சொகுசு வாழ்க்கையே எல்லோரும் வாழ்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைக்கா. ஐயா எடப்பாடியார் சாமானிய மக்களையும் பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஒரு குளிர்சாதன பெட்டியோட தேவை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை. 24 மணி நேரமும் ஏசியும் ஃப்ரிட்ஜும் இல்லாமல் வாழ முடியாத நீங்கள், அது பெரிய விஷயமும் உங்களுக்கு தெரியாதுங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் கூப்பனை பற்றி சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் கொடுக்குற கூப்பன் எந்த விதத்தில் செயல்பட போகுதுன்னு வந்தால் தான் தெரியும். ஏன்னா அனைவருக்கும் 1000 ரூபான்னு பணம் அறிவிச்சு அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்குன்னு ஒரு இக்கு வச்சிங்களா, அது மாதிரி இதில் ஏதாவது இக்கு வைப்பீங்க. அப்படியே கொடுத்தாலும் கடைக்காரங்க அந்த 8000 ரூபா மதிப்புள்ள டோக்கனுக்கு 2000 ரூபா பொருளை கொடுத்தாலும் சரி, 3000 ரூபா பொருளை கொடுத்தாலும் சரி வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஓசி. ஏன்னா பொன்முடி ஐயா சொல்லியிருக்காருல, அது போல். அப்புறம் முன்னாள் முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் கொடுத்த 2006 கொடுத்த டிவி இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் இவங்களால அந்த மாதிரி தரமான பொருள் கொடுக்க முடியாது. ஐயா, உங்களுக்கு கடன் நிலவரம் தெரியலங்கிறது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிவி கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை, கலைஞர் டிவி இல்லை. அப்படி இருக்கும்போது ஒருவேளை உட்கிராமங்களில் இருந்திருந்தாலும் 100க்கு 1% இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதையும் மீறி நீங்கள் சொல்கிற டிவிகள் அனைத்தும் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற அந்த இரட்டை இலக்க வளர்ச்சி எப்படி அடைஞ்சிருக்க முடியும்? வாய்ப்பு இல்லைல்ல. அது மாதிரி உங்களோட திட்டங்கள்லையும் சரி, கருத்துக்கள்லையும் சரி எந்த விதமான எப்படி சொல்கிறது ஒற்றுமை இருக்காதுங்கிறது இதிலேயே தெளிவாக தெரியுது. ஐயா எடப்பாடியார் அறிவித்ததுங்கிறது சாமானிய மக்களோட தேவை அறிந்து தான் அந்த குளிர்சாதன பெட்டி அறிவிச்சிருக்காதுங்கிறத மறுபடியும் ஒரு முறையமாக ஒரு தொண்டனை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 26ங்கிறது ஐயா எடப்பாடியார் கையெழுத்து போட வேண்டிய ஒரு நாளாக தான் மாற்றப்பட்டு இருக்குதுங்கிறது மக்களோட மனப்பக்குவம். அது சிறப்பாக நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்ல சமுதாயம் உருவாக்குவோம்.